பொங்கல் பரிசு தொகைங்க. பொங்கல் பரிசு தொகை கண்டிப்பாக வெளியிடுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா? பொங்கல் பரிசுக்கு உண்டான டோக்கன் வெளியிட்டாங்க, பொங்கல் பரிசு பொருட்களையும் வெளியிட்டாங்க. ஆனால் இந்த பரிசு பணத்தொகை ஏன் வெளியிடப்படவில்லை? எதற்காக இந்த வாரியான ஒரு டோக்கன் அச்சிட்டு? இவற்றை பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் பரிசு 2026 பொங்கல் பரிசு பெறுவதற்கு மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இருக்கிற டைமை பொறுத்தவரைக்கும் இந்த பொங்கல் பரிசு விநியோகத்தை முடிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ விரைவில் பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வருகிறது. 2 நாட்களில் வீட்டுக்கே இந்த பொங்கல் பரிசு டோக்கன் உங்களுக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து இந்த ரேஷன் கடையோடைய அதிகாரிகள் உங்கள் வீட்டுக்கே கொடுக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. பொங்கல் பரிசுக்குண்டான டோக்கன்கள் அனைத்துமே இன்னும் 2 நாட்களில் பொதுமக்களின் வீட்டுக்கே சென்று வழங்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. 2026 பொங்கல் பரிசுக்குண்டான ரொக்கத்தொகை பணம் உண்டா இல்லையா? இந்த கேள்விகளுக்கு சரியான பதில் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, முந்திரி, உலர் திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்ட பரிசு தொகுப்பும் சில நேரங்களில் ரொக்க பணமும் வழங்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022 ஆண்டு 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதன் பின்னம்பு ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்படலாம் என பொதுமக்கள் ஆர்வமுடன் எதிர்பார்க்கின்றனர். பரிசு தொகுப்பு 248 கோடி நிதியை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கிடையில் தற்பொழுது பொங்கல் பரிசு தொகுப்பு 2026 என்ற தலைப்பில் டோக்கன்கள் அச்சிடப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மொத்தம் 2,27,22,244 ரேஷன் அட்டைதாரர்களில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக 2 கோடி பேர் இருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா தாரர்களுக்கு மாதம் வழங்க வேண்டிய சர்க்கரை, அரிசி போன்றவை வந்துவிட்டன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் வழங்க வேண்டிய பொருட்கள் இன்று 2 நாட்களில் வந்துடும். ஸோ அந்த பொருட்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இந்த டைம் பணத்தை அள்ளி கொடுக்க போகிறாங்க, வரக்கூடிய தேர்தல் காலம் என்பதால். பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். NPHH, PYY, AAY இந்த வகையான ரேஷன் கார்டு தவறுகளுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்றத சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பொங்கல் பரிசு 3000 இல்லைன்னா 5000 கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கான ஒரு சஸ்பென்ஸ் ரெடியாக இருக்குது. மக்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலெக்ஷன் திருநாள் கண்டிப்பாக இந்த டைம் கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா எலெக்ஷனில் வாக்குகள் சிதறி போயிடும் அப்படின்றத மக்கள் கருத்தில் வச்சுட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த பொங்கல் பரிசு 5000 ரூபாய்க்கு உண்டான ஒரு தகவல் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க. நண்பர்களே, பொங்கல் பரிசை பற்றின அடுத்தடுத்த முக்கிய செய்திகள் அனைத்தையுமே நீங்கள் நம்முடைய சேனல் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.